தமிழ் சிறை டாக் நேயர்களுக்கு வணக்கம். கூட பேசுறது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போற விமர்சனம் டெக்ஸ்டர் அப்படிங்கிற படம். இந்த படத்தை ராம் என்டர்டைனர்ஸ் நிறுவனத்தின் சார்பா தயாரிப்பாளர் SV பிரகாஷ் தயாரிச்சிருக்காரு. படத்துல ராஜீவ் கோவிந்த், அபிஷேக் ஜார்ஜ், யுக்தா பெர்வி, சித்தாரா விஜயன், சோபா பிரியா, அஷ்ரப் குருக்கள் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. டிஓபி ஆதித்ய கோவிந்த்ராஜ், இசை ஸ்ரீநாத் பண்ணியிருக்காரு. படத்தொகுப்பு ஸ்ரீனிவாஸ் பாபு, எழுதி இயக்கியிருப்பது ஜி சூரியன் அப்படிங்கிற இயக்குனர். இந்த படம் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறோம். முக்கால்வாசி மலையாள நடிகர்களே பயன்படுத்தியிருக்காங்க. ஹரிஷ் பெராடி தான் படத்துல முக்கியமான ஒரு நமக்கு தமிழ் ரசிகர்களுக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர். இந்த படம் ஒரு வில்லங்கமான ஒரு படம் தான், வில்லங்கமான ஒரு கதை தான். படத்தோட ஹீரோயினும் ரொம்ப டீப்பா லவ் பண்றாங்க. லவ் பண்ணிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு ஒரு வில்லன் கோஷ்டி வந்து ஹீரோயினை கடத்திட்டு போய் கொலை பண்ணிடுறாங்க. அதனால இவர் புத்தி பேதலிச்சு போய் என்னென்னமோ செய்யறாரு ஹீரோ. அதனால இவரை மனநிலை மருத்துவமனை கொண்டு வந்து சிகிச்சை கொடுத்து இவருக்கு முன்னாடி ஒரு மைண்ட்ல பதிஞ்சிருந்தார் எல்லாம் டெலிட் பண்ற மாதிரி ஒரு மெத்தட், ஒரு சிகிச்சை முறை இருக்கான். அதை உங்ககிட்ட செஞ்சு பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு செஞ்சு பார்த்துடுவாங்க. செஞ்சு பார்த்ததுல ஹீரோ இப்ப தெளிவாயிட்டாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்ததெல்லாம் மறந்து போச்சு. இந்த நேரத்துல திடீர்னு அவருக்கே ஒரு சோதனை காலம் வருது. அவரே அவருக்கு ஒரு பவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு நானும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, ஞாபகம் இருக்கு அப்படி சொல்லி இவரோட பழகுறாங்க. அவரு தங்கச்சியா நினைச்சு பழகிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஹரிஷ் பெராடி வந்து அவர் ஒரு காட்டுப்பகுதியில ஒரு பெரிய வீட்டுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை அடைச்சி வச்சிருக்காரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 22 வருஷமா அடைச்சி வச்சிருக்காராம். எதுக்கு காரணம்னா அவருடைய மகனை இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பொண்ணு கொலை பண்ணிட்டாங்களாம். அந்த பொண்ணை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு உண்மை யாருன்னு பார்த்தா அந்த பவி. இப்போ திடீர்னு இந்த வில்லன் கேரக்டர் உள்ள வந்து இந்த ஹரிஷ் பெராடி தேடிக்கிட்டு இருக்கிற பவியையும் ஹீரோவையும் கடத்திட்டு போயிடுறாப்புல. இப்போ அவருக்கு ஹரிஷ் பெராடிக்கு சொல்லிடுறாரு, இப்ப இவங்க என் கஸ்டடியில இருக்காங்கன்னு. இப்ப இதுக்கு மேல என்ன நடக்குது, ஹரிஷ் பெராடி வந்து என்ன செஞ்சாரு, இவங்க இந்த வில்லன் கிட்ட தப்பிச்சாங்களா, அதை விட முக்கியம் வில்லன் ஏன் இவர்களை கொலை செய்யறதுக்காக அப்படி அலையிறான். இதுதான் படத்துடைய திரைக்கதை. டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லி இது என்ன மாதிரியான தலைப்புன்னு தெரியல. ஒரு மலையாளத்துக்கு வேணும்னா ஒத்து வரும், தமிழுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க நம்ம தான் கண்டுபிடிக்கணும். படத்துல அதிகமா நடிச்சிருக்கிறது வில்லன் தான், அபிஷேக் ஜார்ஜ். அவர் ரொம்ப சிறப்பான வெறித்தனமான நடிப்பு. அப்பா வெறித்தனமா நடிச்சிருக்காப்புல அந்த தம்பி. அப்புறம் ஹீரோ வந்து பரவாயில்லாமல் ஒரு புதுமுகமா தன்னுடைய நடிப்பை காமிச்சிருக்காரு. ஒரு படத்தோட கேமரா இயக்கம் எல்லாம் கொஞ்சம் சுமாரான டைப்பா இருக்கிறதுனால நம்ம அவ்வளவுதான் சொல்ல முடியும். படத்துல அந்த முதல் ஹீரோயினை விட 2வது ஹீரோயின் பவி நல்லா நடிச்சிருக்காங்க. அவருடைய நடிப்பும் இந்த பிரசன்ஸும் அவருடைய முக அழகு ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. அவர் முதல் ஹீரோயின் நடிச்சவங்களும் ஒரு அளவுக்கு சுமாரா பாக்குற அளவுக்கு பொறுமையா அழகா இருந்தாலும் அவர் நடிப்புக்கான ஸ்கோப் அதிகமா இல்ல. பாவம் பரிதாபமா செத்து போயிடுறாங்க. கடைசி அந்த ஹரிஷ் பெராடி அவரு இப்படி ஒரு இயக்குனர்கிட்ட மாட்டிக்கிட்டோமே தெரியாம அப்படி நடிச்சு படத்துல நடிச்சிருக்காரு போல இருக்கு. அவரு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நடிப்பை காமிச்சிட்டு போயிருக்காரு. இதுல நமக்கு ரொம்ப கடுப்பாக்குற சீன் வந்து அந்த படத்தோட வில்லன் வந்து திடீர்னு தன்னுடைய வேட்டியை உருவி தன்னுடைய ஆணுறுப்பை அதை எல்லாருக்கும் காட்டுறதுதான். இப்படி ஒரு சீன் தேவையா? எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு நாட்டுல, எவ்வளவோ சம்பவங்கள் சின்ன குழந்தைகளுக்கு இடையில அடித்தடி வெட்டு குத்தெல்லாம் நடக்கும். அதையெல்லாம் இதை ஒண்ணு காட்டியிருக்கலாமா? அதை விட்டுட்டு இது எதுக்கு போய் காட்டிக்கிட்டேன்? அதாவது சின்ன பிள்ளைல அந்த வில்லன் உச்சா ஆயிருக்கும் போது இவங்கெல்லாம் பார்த்துட்டாங்களாம், மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டாங்களாம். அதை ஒரு மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருச்சான். அதனால இவங்க பழி வாங்கன்றதுக்காக இவங்களை இந்த வயசுல வந்து பழி வாங்குறாங்களா, கொலை பண்றாராம். ஏதாவது நம்புற மாதிரியா இருக்கு கதை. கொடூரமா இல்ல கதை, கொடூரமான கதை, ரொம்பவே கொடூரமான கதை, ஜீரணிக்கவே முடியாத ஒரு கதை. இப்படி ஒரு கதையை திங்க் பண்றது கண்டிப்பா முடியாத ஒரு விஷயம். இயக்குனர் எப்படி எல்லாம் திங்க் பண்ணியிருக்காரு பாருங்க. இப்படி யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் கதை ரொம்ப தப்பா காமெடியான ஒரு கதை. இப்படி ஒரு கதைக்கு தேவையா அப்படின்னு யோசிக்க. ஏன்னா அவரு கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை அதை வேட்டி அவுத்து காட்டுறாரு. ரொம்ப தப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இது சினிமா தியேட்டர்ல உட்காந்து எப்படி ஃபேமிலியோட பார்க்க முடியும்? தப்பி தவறி எவ்வளவு ஃபேமிலியோட போயிருந்தா வாந்தி வந்துருக்கு அவனுக்கு.
ஏன் இப்படி கிறுக்குத்தனம் பண்றாங்க இயக்குனர்கள் எல்லாம்? ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிறதே மக்கள் விரும்பித்தான ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வர்றாங்க. அவங்க கிட்ட போய் இப்படியெல்லாம் ஒரு காட்சியை வச்சு அவங்கள வெறுக்க வச்சு அப்புறம் போனவங்க திரும்பி வருவாங்களப்பா, அடுத்து ஒரு 6 மாசத்துக்கு தேட்டர் பக்கமே வரமாட்டாங்க. வக்கிரமாக இருக்கு இந்த காட்சி. அதை வைக்காமே இருந்திருக்கலாம். இதை காட்டி தான் என்ன ஆக போகுது? இதுக்கு ஏதோ சின்ன பிள்ளைகள் அடிச்சாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, கையை ஒடிச்சிட்டாங்க, கை ஒரு மாதிரி ஆச்சு, காலை ஓட்டிட்டாங்க, காலை நொண்டி தான் நடக்கிறேன், அதுக்கு காலம் முழுக்க எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுது, இப்படி எதையாவது கதையை மாத்திருக்கலாம்ல, இப்படி எதையாவது கதையை சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு உச்சாடிக்கு போகும்போது ஆயிருக்கும் போது பார்த்துட்டாங்க இதனால கோவம் வருதுன்னா என்ன கன்றாவியான கதை, கேட்கவே சகிக்கலை. அப்படி ஒரு கதையை எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கு நடிகர்கள் ஓரளவுக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நடிப்பை கொட்டி தீர்த்திருக்காங்க அப்படி சொல்லலாம். ஆனால் படத்துல ஒரே ஒரு ஆறுதல் இந்த ஹரிஷ் பரடி மட்டும்தான். அவரையும் கடைசியா காமெடி ஆக்கி அவர் ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஆனால் நிறைய லாஜிக் மிஸ்டேக், எக்கச்சக்கமான லாஜிக் மிஸ்டேக். அதுல பவியை கடத்திட்டு வந்த இடம் வந்து ஹீரோவுக்கு அந்த ஹரிஷ் பரடிக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. அது 2 பேரும் எப்படி ஒன்னா சேர்ந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா ஹரிஷ் பரடியோட வீட்டுல இருந்துதான் அந்த ஹீரோயினோட அம்மாவையும் அப்பாவையும் இவர் காப்பாத்திருக்காரு. ஹீரோ காப்பாத்தி கொண்டு வந்திருக்காரு. அதுக்குள்ள காப்பாத்தி கொண்டு வரும்போது இவங்களை பவியையும் அம்மா அப்பாவையும் கடத்திட்டு போறாரு. பவியை மட்டும் கடத்திட்டு போறான் வெள்ளம். அப்புறம் ஹரிஷ் பரடி எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. இப்படிதான் பழைய லாஜிக் மிஸ்டேக்கோட படத்தை எடுத்து வச்சுட்டு சிறப்பா படம் எடுத்திருக்கோம். வந்து அவசியம் பார்க்கணும், எதுவும் திட்டக்கூடாது, 4 வார்த்தை வாழ்த்தணும். இப்படி எல்லாம் சொல்லினா எப்படி வாழ்த்துறது? எதை வச்சு வாழ்த்துறது? வாழ்த்துறா எப்படியாவது வாழ்த்தணும்ல. என்னதான் வாழ்த்துறதுன்னு தெரியல அந்த படம். இந்த படத்தை ஒரு படமா கொண்டு வந்துட்டாங்க. அதனால இந்த படத்தோட கதை இதுதான், என்னுடைய விமர்சனமும் இதுதான். படத்தை தொழில்நுட்பம் ஓரளவு பரவாயில்லை, ரகம்தான். அது படத்துல கேமரால ஒர்க்கெல்லாம் ரொம்ப லைட்டா இருக்கு. இதை விட சிறப்பாக பண்ணியிருக்கலாம். அதை பண்ணாம விட்டது இயக்குனரையும் தவறு, கேமராமேனோட தவறு. படம் ஒட்டுமொத்தமா பார்க்க போனா ஏதோ எடுத்திருக்காங்க, தங்களால் முடிஞ்சதை செஞ்சிருக்காங்க, தேட்டருக்கு கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். நம்மளும் அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.